குட் மார்னிங். இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். காலையில் பாப்பாவுக்கு ஸ்கூல் இருந்தனால யூஷுவல் சீக்கிரம் எழுந்தாச்சு. இப்போலாம் ஹேர் லாஸ் கொஞ்சம் அதிகமாக ஆகிற மாதிரி நோட்டீஸ் பண்ணேன். அதனால தான் ஆம்லா ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்லாம் நிறையா குடிப்பேன், நடுவில் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணியிருந்தேன் பிகாஸ் ஆஃப் மை லேசினஸ். இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஆஃப்டர் தட் கொஞ்சம் வீடு க்ளீனிங் இதெல்லாம் பண்ணிவிட்டு அகைன் எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சோண்டு டீ போட்டு குடித்தேன். டீயோடு எனக்கு இந்த மில்க் பிக்கிஸ் கிளாசிக் ஒயிட் கலர் பிஸ்கட் பாக்கெட்டில் வரும், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன வயசுலேருந்தே சாப்பிடுவேன். நடுவில் கொஞ்ச நாள் அந்த பேக் வராமல் இருந்துச்சு, பிஸ்கட் சாப்பிடாமல் இருந்தேன். இப்போ மறுபடியும் அந்த பிஸ்கட் வர ஆரம்பிச்சிலேருந்து அதுக்கு அடிக்ட் ஆன மாதிரி சாப்பிட்டுட்ருக்கேன். முதல்ல அது ஸ்டாப் பண்ணணும். ஆஃப்டர் தட் பாப்பாவை எழுப்பி வந்து குளிப்பாட்டிட்டு அவளுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அவளை கூட்டிகிட்டு போயாச்சு. ஸ்கூலுக்கு போகிறப்போ பேசிக்கிட்டே போவா ஏதாவது, அது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த டைம் வந்து என்னோடய ஃபேவரட். ஸோ ஆஃப்டர் தட் வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் எனக்கு பசின்னு சொல்ல முடியாது, மேகி கிரேவிங்ஸ். அந்த மேகி பேக்கெட்டை பார்த்தோன்னே எனக்கு சாப்பிடணுன்னு இருந்துச்சு. அதனால் சுட சுட மேகி போட்டு முட்டை போட்டு சாப்பிட்டேன். இப்படி தான் போச்சு.